சலவாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்படை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் வழி வாழ்ந்திட்ட சத்திய தோழர்களாகிய நபித்தோழர்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக என பிரார்த்தித்து என் உரையை துவங்குகின்றேன். பேச இருக்கின்ற தலைப்பு, இதை செவிமடுக்கும் போது இப்போதுதானே நிச்சயமாக பேசப்பட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நிர்வாக சபையினுடைய உத்தரவின் பேரில் அதே தலைப்பில் தொடர்ந்து பல வாரங்கள் பேச வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றோம். எனவே மார்க்க அறிவை குறித்து தான் இந்த வாரம் நான் பேசியிருக்கின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளை குறித்து அல்லாஹ் இப்படி பேசுகின்றான். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்து விடுகின்றான். அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களில் சிலரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் ஆக்கி விடுகின்றார். அல்லாஹ் குழந்தைகளை குறித்து இப்படி பேசுகின்றார். இதில் யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். 20 வருடம் 25 வருடம் என்று குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களிடத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அருமையை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே போன்று யாருக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அது அல்லாஹ் நம்முடைய பொறுப்பில் வழங்கியிருக்கக்கூடிய அமானத்து, அமானிதம். அந்த குழந்தைகளை சரியான வழியில் கொண்டு செல்வது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகளை சரியான வழியில் கொண்டு செல்வதன் மூலம் நாளை மறுமையில் இந்த குழந்தை சொர்க்கத்திற்குரிய பிள்ளைகளாக ஆகிய வேண்டும். இவர்கள் நல்லவர்களாக ஆகுவதன் மூலம் தானும் சொர்க்கவாசியாக ஆகி தம்மை பெற்ற பிள்ளைகளையும் பெற்ற பெற்றோர்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும்.
நம்முடைய கவனக்குறைவால் குழந்தை வளர்ந்து விடுமையானால் அந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சோதனை, ஃபித்னாவாக போய்விடும். குழந்தைகள் விஷயத்தில் 1 வயது முதல் 10 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளின் மீது நீங்கள் அன்பு செலுத்த
உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 ஒழுக்கத்தை முதலில் கற்றுக் கொடுங்க. முதலாவதாக சொன்னாங்க வஹுப்புன் நபி, நபியை குறித்த அன்பை அவர்களுடைய உள்ளத்தில் விதையுங்கள். நபினா யார்? இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்திட்ட தியாகம் என்ன? அந்த நபியின் மீது நாம் ஏன் அன்பு கொள்ள வேண்டும்? அந்த நபியின் மீது ஏன் பாசம் கொள்ள வேண்டும்? அந்த நபியின் மீது ஏன் ஸலவாத் சொல்லணும் என்று நபியை குறித்து முதலில் உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிய செய்யுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் வஹுப்ப அஹ்ல பைத்தி, நபியினுடைய குடும்பத்தார்களை குறித்து உங்களுடைய குழந்தைகளுக்கு போதனை செய்யுங்கள். நபியினுடைய குடும்பத்தார்கள்னா யாரு? ஏன் இவர்கள் மீது அன்பு கொள்ளணும்? இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை உடையவர்கள் என்கின்ற செய்தியை குழந்தைகளுடைய உள்ளத்தில் நாம் இரண்டாவதாக ஏற்கிறோம். மூன்றாவதாக சொன்னாங்க வகிராத்துல் குர்ஆனி, உங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டிய 3 பண்புகள்ல 3வது பண்பு குர்ஆனை கற்றுக் கொடுங்க. குர்ஆனை கற்றுக் கொடுங்க. இந்த நபிமொழிக்கு ஒப்ப நாம் எத்தனை பேருடைய குடும்பம் இருக்குது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த கோடை விடுமுறையில கோடை கால தீனியாத்து மதரசா நடத்தப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைங்க நிறைய வந்தாங்க. வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் தொழக்கூடிய பிள்ளைகள், தொழுகக்கூடியவர்கள், தொழுகையாளிகளாக இருந்தார்களே தவிர தக்பீர் கட்டியவுடன் என்ன ஓதணும், அதற்கு அடுத்து என்ன ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், இருப்பில் என்ன ஓதணும், யாருக்குமே தெரியல. தொழுதார்கள், தொழக்கூடிய பழக்கமுடையவர்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திமோ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு தர்பியத் செய்யுங்கள், மார்க்கத்தை சொல்லுங்க. அதுல மூன்றாவதாக குர்ஆனை கற்றுக் கொடுங்க. 10th படிக்கிறோம், நல்ல மார்க்கு. 11th படிக்கிறான், நல்லா படிக்கிறான். ஆனா மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆனை ஓதத் தெரியாத சந்ததியர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறோம். இதற்காக பெற்றோர்கள் ஆகிய நாம் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடைகளை குறித்தும் இதை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று கேள்வி கேட்பான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பார். எத்தனையோ குழந்தை பாக்கியத்தை பெறாத மக்களுக்கு மத்தியில உனக்கு குழந்தைகளை நான் கொடுத்திருப்பேனே,
என்ன பதில் சொல்ல போகின்றோம்? குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த கேள்வியில் இருந்து வெற்றி பெற்று விடலாம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு மார்க்கம் சில அறிவுரைகளை சொல்லுது. இந்த முறையை நீங்கள் குழந்தைகளுக்கு தர்பியா, சரியான பயிற்சியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை சரியான வழியில வளர ஆரம்பிச்சு. ஒரு 5 விஷயத்தை சொல்றேன் பாருங்க. முதலாவதாக, குழந்தைகளை யாரும் திட்டாதீர்கள். யாரும் யாரையும் ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டுவது என்பது ஒரு சாபச் செயல். அந்த சாபம் தாயினுடைய வாயிலிருந்து தந்தையினுடைய வாயிலிருந்து பிள்ளைகளுக்கு விழுந்து விடுமையானால் மிகப்பெரிய பாதிப்புக்கு பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள். தயவு செய்து எந்த பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை திட்டாதீர்கள். சாதாரணமா பார்க்கிறோம், ஏதாவது ஒரு வெற்றி முகத்தோடு பிள்ளை வீட்டுக்கு வந்தான்னா பாராட்டுறாங்க. என் பிள்ளையை போட முடியுமா, இவ்வளவு மார்க் எடுத்துட்டான், விளையாட்டு கப்பு வாங்கிட்டான், பெருமையா பேசுறாங்க. அதே நேரத்தில் மதிப்பெண்கள் குறைவாக பெற்றுட்டாலோ ஏதாவது ஒன்றை தோல்வி அடைந்து வீட்டுக்கு வந்துட்டாலோ நீ உருப்படவா போற? வாழ்க்கை நாசமா போச்சு, நாசமாக்கே போக. எவ்வளவு லேசாக பெற்றோர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுடைய துஆ பிள்ளைக்கு வேணும். எந்த பெற்றோர்களுடைய சாபமும் தன்னுடைய பிள்ளைக்கு விழுந்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது நாசப்படுத்தி போய்விடும். எனவே நீங்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும். வீட்டில் பிள்ளை இருக்கிறான், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், வீட்டுக்கு வந்து விட்டவர்களை எப்படி வரவேற்கணும், விருந்தினர்கள் வீட்டில் இருக்கும்போது எது மாதிரி நடந்துக்கிறது என்கின்ற ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது இரண்டாவது ஒழுக்கம். மூன்றாவதாக, உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். வீட்டை விட்டு வெளியே சென்று விட்ட நம்முடைய பிள்ளை எப்படிப்பட்டவர்களோடு தோழமை கொண்டிருக்கின்றான். முக்கியமாக கவனியுங்கள். என்னதான் நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாலும், வீட்டில் ஒழுக்கமா வச்சிருந்தாலும், வீட்டை விட்டு வெளியே போனதற்கு பிறகு அவன் பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த ஒழுக்கத்தை ஒட்டியவர்களாக இருந்தால் தொடரட்டும் நட்பு. அது ஆகாத நட்பாக இருக்குமேயானால், அது கூடாத நட்பாக இருக்குமேயானால் உங்களுடைய பிள்ளைகளை அந்த நட்பில் இருந்து பிரித்து விடுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமைகள்ல இது மூன்றாவது.
நான்காவது தொலைக்காட்சி மற்றும் கைபேசி. தொலைக்காட்சிகளாக இருக்கின்றது, கைபேசியாக இருக்கின்றது. இதுல சில விளம்பரங்களை பார்க்கிறோம். பெற்ற தாய் தகப்பனும் உடன் இருந்து பிள்ளைகளும் பார்க்கிற மாதிரியா வருகிறது. பார்க்கவே கூசும்படியான விளம்பரங்கள். ஜும்மாவுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை நான் சொல்லாமல் இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த டிவியாக இருக்கட்டும், கைபேசியாக இருக்கட்டும், இதுல கொலைகளை பற்றி காட்டுறோம். எப்படி உலகம் நினைச்சுப்பாரு. மது அருந்துவதை பற்றி பார்க்கலாம். ஒரு மாணவன் ஆசிரியரை அடிக்கிறத காட்டுறான். இத குழந்தைகள் பார்க்கும் போது அவருடைய உள்ளத்துல இது பதியுமா என்ன? பதிச்சிட்டா ஏன் இது போன்ற நாம் செய்யக்கூடாது? ஏன் செய்தா என்ன என்கின்ற தீய பழக்கத்தை தரக்கூடிய ஒரு கருவி தான் டிவியாக இருக்கட்டும், கைபேசியாக இருக்கட்டும். குழந்தைகளுக்கு உணவை ஊட்டுறதுனா கூட செல்போன கையில கொடுத்துட்டா அது பார்த்துக்கிட்டே இருக்குது, வாயில அப்படி விட்டது. இந்த இரண்டுமே எந்த குடும்பத்தில் இருந்தும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. இருந்தாலும் பெற்றோர்கள் அதை கவனியுங்கள். உங்களுடைய பிள்ளை ஆகாததை பார்த்துக்கின்றானா, ஒழுக்க கேடானதை பார்த்துக்கின்றானா, கொஞ்சம் கவனியுங்க. அப்படி அந்த வழியை அவர்கள் தேர்வு செய்து போகின்றார்கள் என்று சொன்னால் அதில் இருந்து அவர்களை தடுப்பதற்கு முயற்சி. 4 விஷயம். 5வதாக, என்னதான் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு செலவழிச்சு நீங்க படிக்க வச்சாலும், எவ்வளவு செலவு செய்து தர்பியத்தை நீங்கள் பண்ணினாலும் கூட, முதலாவதாக பெற்றோர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ளும். எல்லா பழக்கத்துக்கும் தகப்பன் அடிமையாக இருக்கிறது. புள்ள மட்டும் அவன் ஒழுக்கத்தோட வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக அமைச்சுக்கிறோம். இத அப்படியே குழந்தைகளுக்கு போதிக்க. இந்த 5 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எவ்வளவு நேர்த்தியான வழியில் செல்வார்கள் என்பதை நீங்கள் அறிய முடியும். ஆக சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் பெரிய பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் தான். பெரிய பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். இதுதான் பெரிய பொறுப்பு. அவர்களுக்கு சேமித்து வைப்பது, அவர்களுக்கு திருமணம் முடிக்கணும்னு கவலைப்படுறது, இதெல்லாம் 2வது. அவர்கள் செய்ய வேண்டியதை சரியான தர்பியத்தை கொடுத்து அவர்களை சீர்படுத்துவதுதான் பெற்றோர்களுடைய பொறுப்பு. எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னதான் உலக அறிவை கொடுத்தாலும் மறுமையில் அவனுக்கான வெற்றி, அவனை பெற்ற பெற்றோர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தரக்கூடிய மாற்ற அறிவை, ஒழுக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய பயான் நோக்கம் இதுதான்.
சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாக சபையின் சபையினுடைய ஒரு அறிவு, நமது பக்கத்து கிராமம் அக்கீத்துல ஒரு பெரிய அரபி மதரசா நடத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்துகிட்டே இருக்கு. போதுமான பிள்ளைகள் இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இந்த மார்க்க கல்வியை கற்கணும் என்று விரும்பக்கூடியவர்கள் அந்த அத்தியத்தில் இருக்கக்கூடிய மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொற்களில் இருந்து எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல